இன்றைக்கி ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட பேசலான்ட்டு இருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எதிர்காலத்தை நோக்கி நம்ம நிறையா ஒரு சில விஷயங்களில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். அந்த ஓட்டங்கிறது தேவையே இல்லை. நம்மளோட எதிர்காலம் இங்கே தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுற்றி இருக்க மரங்கள் தான் நம்மளோட எதிர்காலம். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இன்றைக்கி நானும் நீங்களும் சுத்தமாக காற்று சுவாசிச்சிட்ருக்கோம், நல்ல தண்ணியை குடிச்சிட்ருக்கோம். இன்றைக்கே தட்டுப்பாடு தான் தண்ணிக்கு. ஆனால் இனி வரப்போகிற எதிர்கால சந்ததியினருக்கு அது கிடையாது. சுத்தமான காற்றை அவங்க சுவாசிக்கவே மாட்டாங்க. அதுவும் இப்படியே போய்ட்டு இருந்தால் கண்டிப்பாக சுவாசிக்கவே மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற கேளுங்க. ஊட்டி மலைகளின் ராணி, குவீன் ஆஃப் ஹில்ஸ் அப்படிம்பாங்க. அந்த மலையோட ஒரு நல்ல ரிசோர்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலைக்கு கீழே இருக்க ஏரியாவில் இருக்கிற மரங்கள் தான். இன்றைக்கி அந்த மலைக்கு கீழே இருக்க ஏரியாவில் இருக்க மரங்களை அழிச்சிட்டு வராங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோடை அகலப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு மரங்கள் எல்லாம் வெட்டிட்டு வராங்க. ஆனால் அவங்க ரோடை அகலப்படுத்தலை, எதிர்கால சந்ததியினோட வாழ்வை அழிச்சிட்டு வராங்க. ஸோ அதை நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஏன்னா மரங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மரங்கிறது ஆக்சிஜனை கொடுக்கும், தண்ணியை கொடுக்கும், சுற்றி 100 மீட்டரில் இருக்க சரௌண்டிங்ஸை க்ளீனாக வச்சுக்கும், கெட்ட ஸ்மோக்கை எல்லாம் உள்ளே எடுத்துக்கும், பொல்யூட் ஆகிற அதாவது சரௌண்டிங்கை பொல்யூட் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ இதுதான் மெயின், இதுதான் எதிர்காலம். நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோட எதிர்காலம்